ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த நாம் ஜெபிக்கும்போது புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ருபீனா ராஜ்குமார். துணிவு மிக்கவராய் மாறுவோம். நீங்கள் துணிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டிய நேரம் இதுவே. உங்கள் தனி ஜெபம் உங்கள் வாழ்வில் அதை செய்யும். பயத்துடன் நடப்பது உங்களை எங்கும் கொண்டு போய் சேர்க்காது. மேலும் அது உங்களை தவறான திசையில் வழிநடத்தும். நீங்கள் ஜெபத்திலே நேரம் செலவழிக்கும் போது உங்கள் உள்ளான மனிதன் தூய ஆவியால் வலிமைப்படுத்தப்படுவதை பார்ப்பீர்கள். அது என்ன நடக்க இருந்தாலும் அதை நீங்கள் எதிர்கொள்ள வலிமை அளிக்கும். அவரது அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. எபேசியர் எழுதியது 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பதற்கும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கும் தேவையான பரிசுத்த துணிச்சலை பல நேரங்களில் நம்மில் பலர் இழந்து விடுகின்றோம். இதற்கு நம்மிடம் உள்ள ஜெபக் குறைவே காரணமாகும். புரணி பேசாதே என்று இறைவார்த்தை கூறும்போது புரணி பேசுவதற்கு இல்லை என்று சொல்ல உங்களுக்கு துணிவு தேவை. ஜெபம் உங்கள் வாழ்விலே அந்த துணிவை தரும். இயேசு ஆலயத்திலும் அதை சுற்றிலும் உள்ள பகுதிகளில் இறைவார்த்தையை போதித்தார். ஏனென்றால் சூழ்நிலைகள் அவரை வரவேற்றதினால் அல்ல, மாறாக கடவுளின் சித்தத்தை நிறைவேற்ற அவர் போதித்தே ஆக வேண்டும். அவரின் ஜெப நேரம் அவரின் பரிசுத்த துணிச்சலினால் நிறைந்தது. திருத்தூதர்களும் தாங்கள் துன்புறுத்தப்பட்ட போது இவ்வாறு ஜெபித்தார்கள். இப்போது கூட ஆண்டவரே, அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள் தாரும். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயற்றோர்க்கு நலமளியும். அடையாளங்களும் அருஞ்செயல்களும் நடைபெறச் செய்யும். திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 29-30. அவர்கள் துணிவு உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமென்று ஜெபித்தார்கள். நம்மில் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க தங்கள் வாயை திறக்க முடியவில்லை. ஏனென்றால் நம்மிடம் வல்லமையான ஜெப வாழ்வு இல்லை. ஜெபம் பரிசுத்த துணிச்சலினால் நம்மை அபிஷேகம் செய்யும். ஜெபம் விண்ணக வல்லமையினால் நம்மை அபிஷேகம் செய்யும். ஜெபம் தூய ஆவியின் ஆற்றலால் நம்மை அபிஷேகம் செய்யும். தொடர்வோமா நண்பர்களே?